அந்த 5 வயசு குழந்தை சொல்லுது யாருக்கிட்ட? ஆதிசங்கரர்கிட்ட. அந்த பாவத்தை அவள் வச்சுக்கிறது இல்லை, அந்த பாவத்தை அவள் வைத்துக் கொள்ளுவதில்லை அப்படின்னா. உடனே கேட்டார் ஆதிசங்கரர், அப்போ எங்கே போகுது? இந்த கங்கை போய் எங்கே கலக்குதோ அங்கே வச்சுன்னு இருக்கான். கடல் சமுத்திரராஜன் வைத்து கொண்டிருக்கிறான். ஓ, அப்போ சமுத்திரராஜன் பாவமானவனா? அது எனக்கு தெரியாது, நீங்கள் அங்கே தான் போய் கேட்கணும். நேர ஆதிசங்கரன் சமுத்திரராஜன் இடத்துல போனார். ஏ சமுத்திரராஜா, நீதான் பாவத்தை சுமக்கிறாயான்னார். அதுக்கு சமுத்திரராஜன் சொன்னார், நானும் வைத்து கொள்ளுவதில்லை. யாரு? நானும் வைத்து கொள்ளுவதில்லை. எங்கே? மேகராஜனிடத்தில் கொடுத்து விடுகிறேன், நீங்கள் வேணும்னா மேகராஜனிடத்தில் கேளுங்க. ஆதிசங்கரர் போய் கொண்டிருக்கக்கூடிய மேகத்தை தடுத்து நிறுத்தி கேட்டாராம், ஏ மேகராஜா, நீதான் பாவத்தை சுமக்கிறாயா, அதனால் தான் கருப்பாக இருக்கிறாயா என்று கேட்டாராம். அதுக்கு மேகராஜன் இடி இடித்து மின்னல் போன்று ஒரு சிரிப்பை சிரித்து ஒரு வரியில பதில் சொன்னார், நானும் வைத்துக் கொள்ளுவதில்லை, அதை வருண பகவானிடத்தில் கொடுத்து விடுகிறேன். வருண பகவானிடத்துல போய் ஆதிசங்கரர் கேட்டார். அப்ப ஆதிசங்கரருக்கு அந்த வருண பகவான் பதில் சொன்னார், நானும் வைத்துக் கொள்ளுவதில்லை, பூமி மாதாவுக்கு திருப்பி கொடுக்கிறேன்னார். பூமி மாதா இடத்துல கேட்ட பொழுது பூமி மாதாவும் சொன்னால், நானும் அதை வைத்துக் கொள்ளுவதில்லை, எந்த மக்கள் பாவம் செய்கிறார்களோ அந்த மக்களுக்கே திருப்பி ரிட்டர்ன் தருகிறேன்னு சொன்னார். எப்படி தர? ஒரு கேள்வி வருதா? நம்ம உண்ணக்கூடிய உணவு என்கின்றது மரம், செடி, கொடி, புல், பூண்டு, மழைன்னு ஒன்று பெய்யுதா வருண பகவான்? அந்த மழையின் மூலியமாக நாம் செய்யக்கூடிய கர்மா என்கின்ற பாவம் பூமியில விழுகிறது. அப்படி விழுந்தது மரமா முளைக்குது, செடியா, காயா, கனியாக, அரிசி, பருப்பு, உப்பு, மிளகா, புளியாக எல்லா உணவு வகை பண்டங்களாக மாறிதான் அந்த பாவத்தை தான் நாம் மீண்டும் மீண்டும் உண்ணுகிறோம். இது திருப்பி இப்போ அவருக்கு விடை புரியலை. இது சுழற்சியில நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த பாவம் எப்ப தீரும்? ஒரு கேள்வி வருது. ஆதிசங்கரருக்கு விடை புரியலை. மீண்டும் கங்கைக்கு வந்தார். அந்த 5 வயசு குழந்தை போயிட்டு இருக்குமோன்னு பார்த்தார். அது அங்கதான் உட்கார்ந்து இருந்தது. என்ன சுவாமி விளக்கம் புரிந்ததானது? எனக்கு இப்போ குழம்பி போய் உட்கார்ந்துருக்கேன்னார். அந்த குழந்தை சொன்னது, குழம்பிய குட்டியிலே தான் மீன் பிடிக்க முடியும்னுச்சு. அப்போ அதுக்கு பதில் சொன்னார், எனக்கு இதில் ஒன்றும் புரியலை. இங்கிருந்து சமுத்திரராஜன், மேகராஜன், மேகராஜன் வருணராஜன், வருணன் கிட்ட இருந்து பூமி மாதா, பூமி மாதா கிட்ட இருந்து மீண்டும் மரம், செடி, கொடி, மீண்டும் மக்கள் வந்து பாவம் பண்றாங்க, கங்கையில வந்து குளிக்கிறாங்க. ஆனா இது சுழற்சி, இந்த பாவம் எப்பதான் போகும்னார். அப்ப அந்த 5 வயசு குழந்தை சொன்னது, உங்களை போன்று மகான் என்று சொல்லக்கூடியவர் யார் ஒருவர் மனிதனாக அரிது அரிது, மானிடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த மனிதர்கள் பரோபகாரம் இதம் சரீரம், இந்த சரீரத்தினால ஒருத்தருக்கும் தீங்கு செய்யாம, இந்த சரீரத்தினால 4 பேருக்கு நன்மை செய்து புண்ணியவானாக மனித சொரூபமாக மனிதனாக வந்து யார் ஒருவர் அந்த புண்ணிய ஆன்மா இந்த கங்கையில் குளிக்கிற பொழுது இந்த கங்கை புனிதமடைகிறது. கங்கை புனிதமடைகிறதுனால சமுத்திரராஜன் புனிதமடைகிறான். சமுத்திரராஜன் புனிதமடைவதனால யார் புனிதமடைகிறா? மேகராஜன் புனிதமடைகிறான். மேகராஜன் புனிதமடைவதனால வருணராஜன் புனிதமடைகிறார். வருணராஜனும் புனிதமடைவதனால அந்த நீர் பூமிக்கு வருகிறது. பூமியில் கிடைக்கக்கூடிய அந்த காய்கறி, பழம் என்று சொல்லக்கூடிய அனைத்து பண்டங்களும் புனிதமடைந்து மீண்டும் மனிதன் அதை உணவாக உட்கொள்ளுகிறான். ஒரு மகானாக வாழ்வது சிறப்பு. என்ன வாழணும்? ஒரு மகானாக வாழ்ந்து நாம கங்கையில குளிச்சோம்னா கங்கையையே புனிதமடையக்கூடிய புண்ணிய பாக்கியம் யாருக்கு கிடைக்குது? ஒரு மகானாக வாழ்வதில் கிடைக்குது. அப்போ இங்கு சொல்லுகிற பொழுது சொல்றார், ஒரு மகான் என்று சொல்லக்கூடிய பகீரதனால நமக்கு கங்கை கிடைத்தது. இப்போ அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு அந்த பகீரதனும் இந்த துவாபர யுகத்தில் இருந்திருந்தால் இந்த அர்ஜுனனுடைய தவத்துக்கு முன்னாடி தோத்து போயிருப்பான். அப்பேற்பட்ட ஒரு தவம். ஏன்? ஒரு காலை மடக்கி ஒரு காலில் ஊன்றிக்கொண்டு கீழே நெருப்பை மூட்டி அந்த கட்டவிரல் என்று சொல்லக்கூடியதை அந்த நெருப்புக்கு மேல நின்று கொண்டு சிவாய நமையென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. சிவ சிவ என்கிலர் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாலும்
சிவ சிவ என்ன தேவரும் ஆவர், சிவ சிவ என்ன சிவகதிதானே. சிவனோடொக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடொப்பர் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்து பொன்னொலி மின்னும் தவன சடைமுடி தாமரையானே. சிவனோடொக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, தேடினும் இல்லை, தேடினும் இல்லை. உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். சிவபெருமானை போன்று என்ன கடவுள் இல்லை, உயர்ந்த கடவுள் இல்லை. சிவபெருமானை போன்று பொறுமையான கடவுளும் இல்லை. சிவபெருமானை போன்று கொடுக்கக்கூடிய கடவுளும் இல்லை. மற்ற எல்லா கடவுளும் கொடுத்தா எடுத்துருவாங்க. ஆனால் சிவபெருமான் மட்டும்தான் கொடுத்தா திருப்பி ரிட்டன் வாங்காத ஒரு பெருமான் யாருன்னா சிவபெருமான். ரிட்டனே வாங்க மாட்டாராம். அது மட்டும் இல்லை, ஒரு தலைமுறைக்கு அவர் எப்பயும் கொடுக்க மாட்டார், 21 தலைமுறைக்கு கொடுப்பாராம். எத்தனை தலைமுறைக்கு? 21 தலைமுறைக்கு. இன்றைக்கெல்லாம் சில பேர் செல்வந்தராக இருக்கிறாங்க இல்லையா, தலைமுறையாக நாங்கள் பணக்காரராக இருக்கிறோன்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் முன் ஜென்மத்தில் சிவ அடியாராக இருந்து சிவபெருமானுக்கு தொண்டு செய்து சிவனேன்னு இருந்ததுனால இப்போ அவங்க அதனால தான் அந்த சிவபெருமான் கொடுத்தா வாங்காத பெருமான். ஆனால் நாமெல்லாம் கலியுகத்தில் என்ன நினைக்கிறோம், பெருமாளை கும்பிட்டா 8 லட்சுமிக்கு வீட்டுக்கார் நிறைய கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மை அதுவான்னா அந்த பெருமாளே கொடுக்கணும்னா கூட யார்கிட்ட கேட்கணும்? சிவபெருமான்கிட்ட கேட்கணும். ஏன் சிவபெருமான்கிட்ட கேட்கணும்? குபேரன் என்று சொல்லக்கூடியவன் சிவபெருமானுடைய நண்பர். குபேரன் யாருக்கு நண்பர்? சிவபெருமானுக்கு நண்பர். அப்போ அந்த குபேரன் யார்கிட்ட கேட்டு கொடுப்பாராம்? சிவபெருமான் கிட்ட கேட்டுட்டு தான் கொடுப்பாராம், இல்லைன்னா கொடுக்க மாட்டாராம். அதனால் இருங்க சுவாமி நான் அவரை கேட்டு கொடுக்குறேன்னார். சிவபெருமான் சரி சரி கொடு அப்படிம்பாராம். யாரு? சரி சரி கொடு அப்படின்னு சொல்வாராம். அப்பேற்பட்ட பெருமான் சிவபெருமான். அந்த சிவபெருமானை ஒரு காலை மடக்கி ஒரு காலை ஊன்றிக்கொண்டு சிவாய நமையென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. கருத்துருகள் என கருதி பிடியும் கன்று, கருந்துருகள் என கருதி பிடியும் கன்றா கலிட்டினமும் உடன் உறிஞ்ச கரையானேறி பொருந்து முளை புரிந்து அஃது என புயங்கம் வைர பூங்கொடிகள் மரமின்றி பாங்கே சுற்ற புரிந்து வெயில் முறை நான் பணினால் என்று பாராமல் நெடுங்காலும் பயின்றான் மண்ணில் அருந்தவன் முன் புரிந்தோரில் இவனை போல யார் புரிந்தார் சிவசிவ என்று அறியவாரே. கரும் துருகள் என கருதி பிடியும் கன்றும். இவர் தவம் இருக்கிறார். இந்த மாடு கன்று எரும மாடெல்லாம் வருது, புற்று மூடிடுச்சு. ஏன்னா நீண்ட காலம் தவம் 5 வருஷம் உண்ணலை உறங்கலை. எது? உண்ணவில்லை உறங்கவில்லை. இப்போ உண்ணவும் இல்லை உறங்கவில்லை. இப்போ சிவாய நம பஞ்சாட்சர மந்திரத்தை தவிர வேற வார்த்தை கிடையாது. ஒரு காலை மடக்கி ஒரு காலை ஊன்றிக்கொண்டு 2 கரமும் மேலே போயிடுச்சு. இப்போ அவர் சிவாய நம என்ற அந்த நமச்சிவாய மந்திரத்தை மட்டும்தான் உச்சரித்து கொண்டிருக்கிறார். புற்று மூடிவிட்டது. இந்த புற்று மூடினதுக்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பக்கத்தில் முளைத்த மரங்கள், இது ஏதோ ஒரு செடி ஒரு கொடி, எது மரம்னு நினச்சி அது கொடியெல்லாம் போய் அதில் சுற்றிக்கிச்சான். எதில்? அந்த புத்து மேலே. அப்படி சுற்றி கொண்டு அதில் மூடிட்டது. யார? அர்ஜுன பெருமானே புற்று மூடிக்கொண்டது. அதுக்கப்புறம் சரி பூங்கொடிகள் எல்லாம் மரமென்று
தங்களுடைய கொடிகளை அதில் சுத்திக்கிட்டதுக்கு அப்புறமா பார்த்தா அரவம் என்று சொல்லக்கூடிய பாம்பு என்ன பண்ணுச்சான், மூக்கு வழியா போய் காது வழியா வருதான், இந்த மூக்கு வழியா போய் இந்த மூக்கு வழியா வருதான், இந்த மூக்கு வழியா போய் வாய் வழியா வருதான். அவர் நமச்சிவாய அப்படின்னா வெளியில வருதான். எது? பாம்பு. இப்படியெல்லாம் வர முடியுமான்னு ஒரு கேள்வி. தன்னை மறந்து ஒருவன் தவநிலையில் இருக்கிற பொழுது இதெல்லாம் நடக்குமா? நம்மளால தன்னை மறக்க முடியுமா? காலை மடக்கி உட்காந்து 10 நிமிஷம் தியானம் பண்ணலான்னு உட்காருவோம். அப்போ தான் நமக்கு என்ன தோணும்? அடுப்பில் பால் வச்சோமே, ஆஃப் பண்ணமா இல்லையா, தோணுதா இல்லையா? நான் இங்கே வரும்பொழுது வண்டியில் உட்காரலான்னு போவேன், மறுபடியும் கேட்டை திறந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேனான்னு பார்ப்பேன். மறுபடியும் உட்காரணும்னு தோணும்போது எல்லாம் லாக் பண்ணமா, எல்லா சுவிட்சும் ஆஃப் பண்ணியிருக்கான்னு பார்ப்பேன். எல்லாம் அதுக்கப்புறமா உட்காந்துட்டதுக்கு அப்புறமா பூட்டை சரியாக பூட்டி இருக்கிறோமான்னு இல்லையான்னு போய் மறுபடியும் ஒரு இழுத்து பார்த்துட்டு திருப்பி உண்டா இல்லையா? ஒரு சாதாரணமாக வெளியில் புறப்படும் போதே இவ்வளவு பிரச்சனை. நம்ம சாமி அறையில் உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணலான்னு உட்காருங்களேன். அடுப்பில் பால் வச்சோமா இல்லையா, எண்ணெய் சமைக்கிறது, இட்லி ஊற்றுறதா, தோசை ஊற்றுறதா, அது இதை பண்ண இது எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காலு மடக்கி போட்டு உட்கார முடியல, இந்த டாக்டர்கிட்ட என்னென்னமோ சொல்கிறேன், 6 மாதமாக ஒரே மாத்திரையை கொடுக்குறாரு, அப்பயும் இந்த கால் வலி போக மாட்டேங்குது. இதெல்லாம் அந்த இடத்துல தான் தோணும். அந்த இடத்துல தான் எங்கே தோணும்? எங்கே தியானம் பண்ணிட்டு உட்கார்றோமோ அந்த இடத்துல தான் இது எல்லாமே தோணும். 10 நிமிஷம் நம்மால் மனதையோ எதை அடக்க முடியாது, இந்த உடம்பையோ மனசையோ கட்டுப்படுத்தவே முடியாது. ஒரு நாள்லாம் தியானம் வராது. எது? பல வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம், ஒரு வருஷம் அப்படியே 10 நிமிஷம் 10 நிமிஷம் 10 நிமிஷம் 10 நிமிஷம் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா தான் என்ன வரும்? நமக்கு அந்த தியானம் என்று சொல்லக்கூடிய ஒன்று வரும். எடுத்த உடனே வராது. ஆனால் இவர் 5 ஆண்டு காலம் இருக்கிறார். அதனால புத்து மூடிட்டது. கரையான் என்று சொல்லக்கூடியது புற்றாக இருக்கும். அதில் அரவம் போய் பாம்பு போய் குடியேறிடுவார். இப்போ இந்த எரும மாடுகள்லாம் போகிற பொழுது இது பாறையோன்னு நினச்சி தங்கள் அரிப்புக்கு சொரியுதான். எது? உரசி கொண்டு போகிறது. அப்போ எப்படி அவர் தவம் பண்ணியிருப்பார்னு யோசிக்கணும். நாமெல்லாம் கூட தவம் செய்து கொண்டிருக்கிறோம். எது? எங்கெல்லாம் பாரத கோயில் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு பிரசங்கம் இந்த மாதிரி பாரதம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு காலை மடக்கி ஒரு காலில் உட்காந்துக்கிட்டு இந்த பாரத கதையை கேட்கறதுக்கு பெயர் தான் எது? தவம். இந்த தெருக்கூத்து நடிக்கிற பொழுது அதை உட்கார்ந்து உன்னிப்பாக கவனித்து இப்படியெல்லாம் நடந்திருக்கிறதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து அதை பார்க்கிறோமே, அதுதான் தவம். ஏன்னா நம்மெல்லாம் போய் காட்டுக்கு போய் உடம்ப சூடாக்கி மேல் நாக்கு வழியாக அமுதத்தை எடுத்து உள்நாக்கு வழியெல்லாம் நம்மால் சாப்பிடவே முடியாது. அந்த மாதிரி தவமெல்லாம் நம்மால் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே நம்ம தவத்துக்கு போனாலும் இப்பெல்லாம் சாமியாருன்னு சொல்லிட்டு போனாலும் பின்னாடி சாமியாருன்னு சொல்லிட்டு போனாலையும் பின்னாடியே ஆமாம் எல்லாம் போகுது பின்னாடி. இதுதான் அதுதான் எல்லாம் சொல்லிக்க முடியாது, எல்லாமே போகிறாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? சாமியார் என்பதெல்லாம் இப்போ கிடையாது. ஆசாமியாக வேணா இருக்கலாமே தவிர சாமியெல்லாம் இப்பெல்லாம் இருக்கவே முடியாது. அப்படி ஒன்று இங்கே செய்கிற பொழுது இறைவனுடைய கருணையினாலே காலை மடக்கி புற்றை மூடிக்கொண்டு இப்போ சிவபெருமானை வேண்டி தவம் இருக்கிறார். அர்ச்சனுடைய தவநிலை. சிவபெருமானை சிந்திக்கின்றார். நமச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதந்தால் வாழ்க, ஆகமம் ஆகி நின்றன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகனநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பறக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க, கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல்கள் வெல்க, ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி,
தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரையினம் சிவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் சிந்தையுள் நின்றதனால் அவனருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் போய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கெட்டா எழிலார் கடலிறங்கி விண்ணிறைந்த மண் நிறைந்த மிக்காய் விலங்கொலியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே நின்பருன் சேர் பொல்லா வினையேன் புகழமாறு ஒன்றறியேன் புல்லாகி போடாய் பொழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராகி எல்லா சொல்லாய் நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய்ய வந்தென் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைவாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் ஈயமான நாம் விமலா பொய்யா எனையெல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதோன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி உள்ளா அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொடும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கறந்த வாள் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனோரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்த மெய்ப்பொருள் வல்வினையின் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் எங்கும் புழுவழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்வருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கடந்த அடியார்க்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட பேராத நின்ற பெருங்கருணை பேராரே ஆறாவமுதே அளவிலா வெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒலிக்கும் ஒலியானே நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பர்க்கு அன்பனே யாவையுமாம் அல்லயுமாம் சோதியனே துண்ணிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி எல்லானே இந்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்ந்த மெய்ஞானத்தார் கொண்டுணர்வார்தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுண்ணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் உணர்வுமில்லா புண்ணியனே காக்குமும் காவலனே காண்பரிய பேரொலியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடரொலியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையத்தில் வெவ்வேறு வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உள் கிடப்ப ஆற்றேன் எம் மையா அரணேயா என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் வீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாலாமே கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நல்லிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லர் பிறவி அறுப்போனே ஓவென்று சொல்லற்கு அறியானை சொல்லித் திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து தென்னாடுடைய சிவனே போற்றி
எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி. கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. வேல் முருகனுக்கு அரோகரம். இறைவனுடைய கருணையினாலே ஒரு காலை மடக்கி ஒரு காலை ஊன்றிக் கொண்டு இறைவனாக இருக்கக்கூடியதற்கு தோற்றம் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு தோற்றத்தை அர்ஜுன பெருமானாக இருக்கக்கூடியவர் அந்த தோற்றம் இருக்கிறது. புற்று மூடி இருக்கின்றது. அப்படி புற்று எல்லாம் மூடி இப்போ பறவைகள் என்று சொல்லக்கூடியதெல்லாம், அதாவது பார்த்தீங்கன்னா பாம்பு ஒரு பக்கம் மற்றும் இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களும் அந்த புற்றை சுத்தி இருக்கு. ஆனா இப்போ இந்திரனுக்கு ஒரு எண்ணம் தோணுது, இது தவம் உண்மையான தவம். ஏன்னா ஏற்கனவே வேஷம் போட்டு ஒரு 3 கல்யாணம் பண்ணியிருக்கிறார். இப்போ அது மாதிரி இது பொய்யான வேஷமா உண்மையான வேஷமா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்திரன் குரு கிட்ட கேட்கிறார். யாரு? வியாழ பகவான். குருன்னா பெரும்பாலும் 2 குரு இருக்கிறாங்க, 2 குரு. நவகிரகத்தில் இருக்கக்கூடியவர் நமக்கெல்லாம் குரு. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தான் நமக்கு குரு. அந்த குருவுக்கு குரு பகவான் தட்சிணாமூர்த்தி. பெரும்பாலும் தட்சிணாமூர்த்திக்கு தான் கொண்டக்கடலையே போடுறீங்க. யாருக்கு போடணும்? குரு பகவானுக்கு தான் போடணும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தான் போடணும். ஆனா எல்லாம் சொல்றீங்க 21 வாரம் போட்டேன், 12 வாரம் போட்டேன், 15 வாரம் போட்டேன், ஆனா ஒன்னும் நடக்கலன்னு. யாருக்கு போடணுமோ அவரை விட்டுட்டு யாருக்கு போடக்கூடாதோ அவருக்கு போட்டா என்ன பண்ண முடியும்? மாத்தி போட்டா மாத்தி தான் நடக்கும். மாத்தி போட்டா மாத்தி தானே நடக்கும். நாரதர் உலக சேமத்திற்காக ஒரு யாகம் வளர்த்தார். மந்திரம் தப்பா சொல்லிட்டார். யாகத்தில் நடத்திட்டு இருக்கும்போது மந்திரம் தப்பா சொல்லிட்டார். அதிலிருந்து ஒரு ஆட்டுக்கடா வந்துடுச்சு. அந்த ஆட்டுக்கடாவை அடக்கிய பெருமான் முருகப்பெருமான் அடக்கி அது மேலே சவாரி செய்தார். இது எதுக்கு சொல்றேன்னா, நம்ம செய்யக்கூடியது தப்பா செய்தோம்னா அது தப்பா நமக்கு என்ன வரும்? ரிட்டர்ன் திரும்பும். அப்பனா என்ன அர்த்தம்? நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவர்தான் நமக்கு குரு. குரு பகவானுக்கு குருவாக இருந்தவர் தட்சிணாமூர்த்தி. சிவமகாகுரு. சிவ மகா குரு சிவபெருமான் சனகாதி முனிவர்களுக்கு 4 பேருக்கு உபதேசனை செய்ததனாலே அவர் தட்சிணாமூர்த்தி முகூர்த்தம், அதாவது அந்த முகூர்த்தத்துக்கு தட்சிணாமூர்த்தி முகூர்த்தம்னு பேரு. இன்னொரு விஷயம் அதுல இருக்கு. என்னன்னு கேட்டா, குரு பகவான் எப்பொழுதும் வடக்கு பார்த்திருப்பார். நவகிரகத்து குரு பகவான் எந்த பக்கம் பார்த்திருப்பார்? ஆனா தட்சிணாமூர்த்தி எந்த பக்கம் பார்த்திருப்பார்? தெற்கு பார்த்து இருப்பார். இது தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாருமே. என்ன கேட்டா, நிறைய பேர் கல்யாணம் ஆகாத்துக்கு குரு பார்வை இல்லைன்னு தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலையே போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தான் கொண்டக்கடலை போடணும். இது தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி மஞ்சள் கலர் ஆடை வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், அதே மாதிரி மஞ்சள் கலர் மாலை என்று சொல்லக்கூடியதும் முல்லை மலர் சாத்துவதும் அந்த குரு பகவானுக்கு தான் செய்யணும். அப்பேற்பட்ட ஒரு குரு இடத்துல, வியாழ பகவான் இடத்துல இந்திரன் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? இந்த அர்ஜுனன் தவம் இருக்கானே, அது உண்மையா பொய்யா? சோதிச்சு பார்த்துரு. விஸ்வாமுத்திரருக்கு ஒரு மேனகை அனுப்பிச்ச, அதே மாதிரி இவனுக்கும் அனுப்பிவிடு, தெரிஞ்சிட போது உண்மையா இல்லையான்னு. ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால் தெரிஞ்சிட போகுது அப்படின்னார். அது மட்டும் இல்லை, தெரியறத விட இன்னொரு சிறப்பு இருக்குது அதுல. ஏற்கனவே 3 கல்யாணம் பண்ணவர் மேனகையை பார்த்த உடனே ஆசைப்பட்டு வந்துட்டாருன்னா தவம் இல்லைன்னு முடிஞ்சு போச்சு. ஆனா இல்லை வரலன்னா தவம் உறுதி என்பதை நினைத்து கொள்ளலாம். சரி, அப்படியா? தேவ மாதர்களை அழைத்தார் இந்திரன். அழைத்த அடுத்த வினாடி அதுல முதல்ல இருக்கிறவங்க தூநகை ஊர்வசி அரம்பை தொண்டைவாய் மேனகை திலோத்தமை. தூநகை ஊர்வசி அரம்பை தொண்டைவாய் மேனகை திலோத்தமை என்று வேலையின் மானன மயிலனின் வந்த சீர் ஆலவாறு அருதிர்வாய் அவந்தன் எண்ணமே. தூநகை ஊர்வசி
அவ எப்படி தோன்றினால் தெரியுமா? நாராயணர் தவத்தில் உட்காந்துக்கிறார். நாராயணர் தவத்தில் உட்காந்துக்கிறார். இந்த இந்திரன் சும்மா இல்லாமல் ஏற்கனவே அவர் யார் சகசர கவசனை வதம் பண்ணுறதுக்காக தவத்தில் உட்காந்துக்கிறார். அவர்கிட்ட போய் ரொம்ப மேனக திலோத்தமையை அனுப்பி வைக்கிறார். எல்லாரும் போய் நீங்கள் ஆடுங்க, இந்த தவத்தை நாராயணர் தவத்தை கலைங்க. நாராயணர் தவம் செய்து கொண்டே ஊன்னா தொடைன்னு அர்த்தம். வடமொழியில் ஊர் அப்படின்னா தொடைன்னு அர்த்தம். அப்போ அந்த தவமும் பண்ணினுக்கிறார். இந்த ஊனை ஒரு தட்டி அப்படி ஒரு தேய்ச்சார். அதுலேருந்து ஒரு பெண் வந்தா. டே, என் உடம்பு ஃபுல்லாக பெண்ணு வச்சுன்னு இருக்கேன்டா, எனக்கே பெண் அனுப்புறியா? என்ன அர்த்தம்? இந்த உடம்பு ஃபுல்லாக நான் பெண்ணு வச்சுன்னு இருக்கேன், நான் எங்கே தேய்ச்சாலும் ஒரு பெண் வருவா. ஏன்? 8 லட்சுமிக்கு வீட்டுக்காரரு. 1 லட்சுமி வந்தாவே நமக்கெல்லாம் கண்ணு தெரியாது. உண்டா இல்லையா? எந்த லட்சுமி? தனலட்சுமி. அதனால தான் ஒரு பழமொழி சொல்வீங்களே, என்னது? அல்பைக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரில். அது என்னது? அது அல்பைக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரில் கொடை பிடிக்கிறது. தெரியலையா? தெரில. அதுக்கு அர்த்தம் ஒன்றும் இல்லை. கொடை எதுக்கு பிடிப்பீங்க? இன்னொன்று 2த்துக்கு பிடிப்பீங்கல்ல. இப்போ அர்த்தராத்திரில் மழையும் கிடையாது, வெயிலும் கிடையாது, ஆனால் அவர் கொடை பிடிக்கிறார். எதுக்கு? இந்த சந்திரனுடைய ஒளி பட்டு இந்த மேனி கருத்து போயிருதான். என்ன சிரிப்பு? சந்திரனுடைய ஒளி பட்டு மேனி கருத்து போகுதுன்னு சொல்றீங்களே, அதை நினைச்சு சிரிக்கிறேன். அதை நினைச்சு சிரிக்கிறீங்களா? அதுக்கு சொன்னதுதான் அந்த பழமொழி. விக்ரமாதித்தன் கதையில சந்திரனுடைய ஒளிப்பட்டு கொப்பளம் ஆயிடுச்சான். அதுதான். அதனாலதான் சந்திரனுடைய ஒளிப்பட்டு மேனி கருத்து போயிடும்னு கொடை பிடிச்சாராம். யாரு? அல்பைக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரில கொடை பிடிக்கிறது. அதுதான் அது. அப்ப இங்க சொல்லுகிற பொழுது என் உடம்பெல்லாம் மேனி முழுவதுமே பெண்ணா இருக்கிறாங்க, 8 லட்சுமி இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் நினைத்தால் இந்த பெண்ணுக்கே யாரு அதிபதியாக இருக்கக்கூடியவர் நான். எங்கிட்டே நீ ஒரு பெண்ணை அனுப்பி விட்டுறேன்னு இந்த 3ஓட சேர்த்து 4 வச்சுக்கணும். இந்த தொடையை அப்படி தட்டி எடுத்தாரன். அதிலிருந்து ஊர்வசி பிறந்தா. போம்மா, நீ போய் அவர்கிட்ட எங்கேருந்து வந்தேன்னு கேட்டால் அங்கேருந்து வந்தேன்னு சொல்லுன்னு அமுச்சு வச்சார். இதை எல்லாரை விட ஏன் அவள் அழகாக இருந்தாள்னா, நாராயணனுடைய தொடையிலிருந்து அவள் பிறந்தவன். ஊன் அப்படின்னு சொல்லக்கூடிய தொடையிலிருந்து பிறந்ததுனால இங்கே சொல்லுகிற பொழுது தூ நகை ஊர்பசின்னார். ரொம்ப திலோத்தமை மேனகை, இந்த 4 பேர் தேவ மாதர்கள். ஒவ்வொருத்தராக போங்கோன்னார். ரொம்ப போனா, மேனகை போனா, ஊர்வசி போனா, திலோத்தமை போனா, 4 பேருமே போனாங்க. 4 பேருமே போனாங்க. இந்த 4 பேரும் போன பொழுது அங்கே ஆடினாங்க. ஒருத்தராக போய் ஆடிட்டு வந்துட்டாங்க. 4 பேருமே போய் ஆடிட்டு வந்துட்டாங்க. 4 பேரும் ஆடிட்டு வந்ததுக்கப்புறமா அங்கே ஒன்றும் நடக்கலை. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ சும்மா போய் ஆடிட்டு வரல. அண்ணன் நட, மின்னல் இட, ஜன்னல் வச்ச ஜாக்கெட்டு, ஜெகன்மோகினி கொலுசு, லைலான் புடவை. அப்படின்னா என்னன்னு தெரியுமா? லைலான் புடவை கேள்விப்பட்டுக்கிறீங்களா? பார்த்தது உண்டா? கேள்வி மட்டும் பட்டுக்கிறீங்க, ஆனால் பார்த்ததில்லை. லைலான் புடவை அப்படின்னா என்னது? இந்த மேனி தெரியக்கூடிய புடவைன்னு அர்த்தம். நம்மளுடைய உடம்பு தெரியக்கூடிய புடவை, அங்கம் தெரிவது போல உடை உடுத்துறது. அந்த புடவையை உடுத்திட்டு அங்கே போனாங்களாம். கண்ணை திறந்து பார்த்த உடனே இவ்வளவு அழகா அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அதுக்காக அந்த மாதிரி புடவை உடுத்துட்டு போனாங்க. இப்படியெல்லாம் போன மாதர்கள் திரும்பி வந்துட்டாங்க. சுவாமி, விஸ்வாமுத்திரருக்கு மேனகை போன, ஆனா ஒன்றும் நடக்கலை. ஆனா இந்த அர்ஜுன பெருமானுக்கு ரம்ப, ஊர்வசி, மேனகை, திலோத்தம 4 பேரும் போனோம், ஒன்றும் நடக்கலை. சரி, அப்படியா? மன்மதனை கூப்பிட்டுக்கோங்க கூட. யார? மன்மதன்.
காமனை நினைத்தார் காமராசனும் மாமலர் வாலியும் மதுர சாபமோ. காமனை நினைத்தனர் காமராசனோ மாமலர் வாலியும் மதுர சாபமோ. தேமரை மலர் கையில் நேர்த்தி சேனையொடு ஆமுறை புகுந்தனன் அரணு மஞ்சவே. காமன் என்று சொல்லக்கூடிய எல்லோருக்கும் காமனாக இருப்பதனால் அவனுக்கு காமன் என்பது பெயர். இந்துக்களுக்கு ஒரு காமன், முஸ்லிம்களுக்கு ஒரு காமன், கிறிஸ்துவர்களுக்கு ஒரு காமன் கிடையாது. எல்லோருக்கும் பொதுவானதனால் அவனுக்கு காமன் என்பது பெயர். கரும்புவில் அரும்பு நான். கரும்பு இனிப்பா இருக்கும், அரும்பு மொட்டா இருக்கும். அதை வச்சுதான் அவர் எதை போடுவாரு? பானம் போடுவார். அந்த பானத்தை யாராலையும் வெல்லவே முடியாது. ஏன்னா இப்பெல்லாம் கடற்கரையிலையோ காலேஜ்லயோ. ஆமா, அப்போ இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், அந்த மன்மதனை அழைத்தாங்க. அந்த தேவ கண்ணியரோட சேர்த்து மன்மதன் வந்தார். மன்மதன் பானம் போடுறார. எது? அர்ஜுனன் மேல. அந்த கூர் மங்கி போச்சான். எதுக்கு? ஒரு பானம் போட்டார் முடியல, 2 பானம் போட்டார் முடியல, 3 பானம் போட்டார் முடியல. மன்மதனே தோத்து போனார். யாருக்கிட்ட பானம் போட்டு? அர்ஜுன பெருமான் கிட்ட பானம் போட்டு தோத்தார். 3 இடத்துல யார காமன் தோத்திருக்கிறார். 3 பேர்கிட்ட. 1 சிவபெருமானிடத்தில் எரித்து சாம்பலாக்கிட்டார். 1 காமனை வென்றதனாலே காஞ்சிபுரத்தில் இருக்கிற அம்பாளுக்கு என்ன பேரு? காமாட்சி அம்மன். காமாட்சி அம்பாள் அப்படின்னு பேரு. காமாட்சி அம்மன் அப்படின்னு பேரு. அடுத்ததாக வென்றவர் யாரு? அர்ஜுனன். அர்ஜுன பெருமான் காமனை வென்றார். ஆனா தீர்த்த யாத்திரைக்கு போகிற பொழுது காமனை வெல்ல முடியல. ஆனா அதே அர்ஜுன பெருமான் மன உறுதியோடு இப்ப என்னதுல போயிருக்காரு? அப்ப போகும்போது சந்தோஷத்துல போனார். இப்ப எப்படி வந்திருக்கிறாரு? துக்கத்தில், தன் பட்ட அவமானத்தில் தான் எல்லாவற்றையும் தோத்துட்டார். எதுவுமே கிடையாது. இப்போ காடை தவிர, அட்சய பாத்திரத்தை தவிர பாண்டவர்கள்கிட்ட ஒன்னும் இல்லை. அதனால இப்போ அவருக்கு எப்படி இருக்கும் மன உறுதி? யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக சிவபெருமானிடத்தில் நாமே பாசுபதம் பெற்றே ஆக வேண்டும் என்கின்ற நிலை. அந்த நிலையில இருக்கிறதுனால அவர் என்ன பண்றார்? உறுதியாக ரம்ப வந்தா, ஊர்வசி வந்தா, மேனக வந்தா, திலோத்தம வந்தா, ஒன்னும் ஆகல. மன்மதன் பானம் போட்டான், ஒன்னும் நடக்கல. சரி, இவங்க எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. அப்பயாவது ஏதாவது நடந்ததானா? இல்லை. அப்பயும் எதுவும் நடக்கல. சரி, பார்த்தாங்க. இந்திரன் சொல்றான், ஒன்னும் நடக்கலையா? ஒன்னும் நடக்கல. அவர் விழிக்கலையா? விழிக்கல. சரி, காதல் மொழி பேசி பாருங்களேன். 4 பேரும் ஒன்னா போனாங்க. ஏங்க பார்க்காதீங்க, ஏங்க சிரிக்காதீங்க, நீங்க மன்மதனை போன்று அழகு. நீங்க என்ன அழகு? மன்மதனை போன்று அழகு. யாரு? ரம்பே ஊர்வசி கிட்ட சொல்றா. ஊர்வசி திலோத்தமை கிட்ட சொல்றா. திலோத்தம ஒரு பக்கம் மேனகை கிட்ட சொல்றா. மாத்தி மாத்தி சொல்றாங்க. உங்க அழகுல நான் மயங்கி விட்டேன். யார் சொல்றது? ரம்ப சொல்றா. ஊர்வசி சொல்றா, நீங்க என்னை விட ரொம்ப அழகுங்க. நீங்க இதய ராணி, நான் இதய ராஜா. எது? குரல் மாத்தி பேசுறாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் இருந்தா எப்படி பேசுவாங்களோ அது மாதிரி நீங்க இதய ராஜா, நான் இதய ராணி. நீங்க சீ தொடாதீங்க, எனக்கு கூச்சம் கூச்சமா வருது, வெக்க வெக்கமா வருது, இதெல்லாம் சொல்றாங்க. இப்படி பேசினாலாவது அந்த காதல விழுந்தா அப்பையாவது கண் விழித்து பார்ப்பாரா என்று பார்த்தால் இல்லை. அப்பையும் பார்க்கல. ஏன் பார்க்கல? இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. எது? இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பதும், வேதம் 4 மெய்ப்பொருள் ஆவதும், நாதன் நாமம்
நமச்சிவாயவே. பெற்ற தாய் தன்னை மக மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்றி வைப்பது மறந்தாலும், நற்றவத்து உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே அப்படின்னு இருக்காராம். யாரு? அர்ஜுன பெருமான். அப்படி ஒரு தவம். இவங்க எல்லாம் பார்த்தாங்க. குயிலோடு கூவின கெஞ்சுகம் மலர்ந்தது கொஞ்சுபை கிளிகளை அலைப்பேன் மயிலினம் நடிக்க தாமம் வான் கலாபம் மணி அணி ஒளி எழுப்ப நடிப்பார் வெயில் விடு பருதி மதியுடன் வலம் செய்ய விடரகம் முழுவதும் ஒலிப்ப கையிலையுங்கிறையின் சாரலோயும் ஊர் கடவுள் ஆலயம் என கழிப்பார். இறைவனுடைய கருணையினாலே மன்மதன் பானம் போட்டு போட்டு தோற்றார். இவர்கள் பேசி பேசி ஆடி 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 இவர்களும் தோத்து போனாங்க. தெய்வ மகளிர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க திரும்பி வந்து சொல்றாங்க, எங்களால விஸ்வாமுத்திரரை மயக்க முடிஞ்சது, யார் யாரையோ மயக்க முடிஞ்சது, ஆனா அர்ஜுனனை மயக்க எங்களால முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன அடுத்த வினாடி அங்கிருந்து சரி என்ன கேட்டா எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரை தான் அனுப்பிச்சு வச்சார். இந்த அர்ஜுனனுக்கு மட்டும் 4 பேர் அனுப்புனார். ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி. நாளைக்கு இந்த ஊர் உலகம் என்ன சொல்லுன்னா, இவன் பையன்றதுனால ஒருத்தரையை மட்டும்தான் அமுச்சு வச்சாரு. ஒருவேளை ரம்பைக்கு மயங்காதவர் ஊர்வசிக்கு மயங்கி இருக்கலாம், ஊர்வசிக்கு மயங்காதவர் திலோத்தமைக்கு மயங்கி இருக்கலாம், திலோத்தமைக்கு மயங்காதவர் மேனகைக்கு மயங்கி இருக்கலாம்னு ஒரு கேள்வி வரும். இன்னொன்று, மன்மதனை கூட அழைக்க வேண்டியது தானே. மன்மதன் போயிருந்தா ஒருவேளை மன்மத பானம் போட்டிருந்தா அதில் இவர் தோத்து போயிருக்கலாம் அல்லவா, அதுபடின்னு சொல்லி. ஆனால் கடைசியில் யார் தோத்தா? மன்மதன் தான் தோத்தாரே தவிர அர்ஜுன பெருமான் என்ன ஆகல, தோற்கவில்லை. அப்படி தோற்காத பொழுது அப்பதான் என்ன பண்றார், மாறு வேஷம் என்று சொல்லக்கூடிய கிட பருவத்தை எடுத்துக்கொண்டு இந்திரனே சோதிப்பதற்கு வருகிறார். இந்திரனே வராராம். விருத்த மாமுனிவனாகி விஜயனை நோக்கியாது கருத்து நீ தவப்பயன் என்கின்ற காரணம் என்ன என்ன திருத்தகு சிந்தையோடும் செந்தலல் இடையின் நின்றேனும் மருத்துவன் உருவம் மாறி வந்தவாறு உணர்கிறாள். மருத்துவன் வந்தவாறு அவதான் என்ன பண்றாரா, மருத்துவன் வந்தவாறு. யார் இவரு? இந்திரன் வரார். எப்படி வராரா? விருத்தமா முனிவர் வேஷம் போட்டு வரார். வந்தவர் கேட்கிறார், யார் ராணி இங்க உட்கார்ந்து தவம் பண்ற, அதுவும் சிவனை வேண்டி அரணாராவது வருவதாவது. இவரு என்ன சொல்றார்? சிவாய நம, ஓம் நம சிவாய, சிவாய நம. முதல்ல நீங்க யாரையா? சிவாய நம. வந்ததுக்கு காரணம் யாரு? நீங்க யாரு? என் தவத்தை கெடுக்கும் விதமான கேள்விகளை கேட்காதீங்க. சிவாய நம. எங்க இந்த சிவாய நமன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் ஒரு மூச்சு உள்ள இழுத்து விடுவார் பாருங்க, அதுக்கு இடையில பதில் கொடுக்கிறாராம். யாருக்கு? இந்த இந்திரனுக்கு பதில் கொடுக்கிறார். அப்படி கேட்கிற பொழுது இந்திரன் சொல்றார், மாசரு மதியம் அண்ணா வான்முக மண்ணுக பாகத்து. மாசரு மதியம் அண்ணா வான்முக மங்கை பாகத்து ஈசன் வந்து எய்துகாரோ இத்தவம் புரிவோன் என்ன ஆசரு கடவுள் என்ன அருந்தவர் நமக்கு எட்டா தேசவன் வருமோ என்று சிரித்தனர் தேவர் கோமான். மங்கை ஒரு பாகனாக இருக்கக்கூடிய சிவபெருமான், மங்கை ஒரு பாகனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் வருவார? அவ்வளவு எளிதா வருவார? உருத்திரர் என்று சொல்லக்கூடியவர்கள இருந்து 33 கோடி தேவர்ல இருந்து நர நாராயணர்ல இருந்து இருக்கக்கூடிய பிரம்மாவிலிருந்து அனைவரும் அவர் பார்க்க மாட்டோமா என்று ஏங்கி காத்து கொண்டிருக்கின்ற பொழுது அவராவது வருவதாவது அப்படின்னு சொல்றார். அப்போ வரமாட்டாரா அப்படின்னு இவர் சொல்றார். வந்தா பாப்பேன், வரலன்னா என் பிராணனை விடுவேன். எதை விடுவேன்? வந்தா பாப்பேன், வரலன்னா என் உயிரையே விட்டுடுவேன்றார். வந்தா பாப்பேன், வரலன்னா என் உயிரை விட்டுடுவேன். அப்போ என்ன செய்வாய்? நீ யார்?
பாண்டவர்களில் நடுவராக இருக்கக்கூடிய அர்ஜுன பெருமான் இந்திரனுடைய மகன். ஓ, இந்திரன் மகனா? அதுதான் இவ்வளவு கர்வத்தோடு பேசுகிறாயோ? சிவபெருமான் வரமாட்டார், கண்டிப்பா வரமாட்டார். வந்தா வரட்டும், வராமல் போனாலும் இருக்கட்டும். நீர் யாரையா அதை சொல்லுவதற்கு? சிவாய நம, இங்கிருந்து புறப்படும் ஐயா. வந்தா பார்க்கிறேன், வரலன்னா என் பிராணனை விடுகிறேன். எது வந்தா பார்க்கிறேன், வரலன்னா என் பிராணனை விடுகிறேன்னார். அப்பதான் ஓ, குழந்தை உறுதியான தவம் இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு மைந்தன் இம்மாற்றம் கூற மானுர மகிழ்ந்த தெய்வ. மைந்தன் இம்மாற்றம் கூற மன்னுர மகிழ்ந்த தெய்வ. தந்தையும் விருத்த வேடம் தனையொரு கணத்தில் மாற்றி இந்திரனாகி முன்னின்று இப்பெரும் தவத்தால் வந்து பைந்தடி பாகன் பதம் உனக்கு உதவும் என்றான். இறைவனுடைய கருணையினால அப்பதான் வேதியர் வேஷத்தை கடைச்சிட்டு வந்திருப்பது யார் என்று பார் அப்படின்னார். அப்பதான் கண்ணை திறந்து பார்க்கிறார். அப்பா இந்திரன். அப்பப்பா நீங்களாப்பா, நீங்களே என் தவத்தை கெடுக்கலாமாப்பா? பாசுபதம் சிவபெருமான் தருவாரப்பா. அடுத்து வருவது சிவபெருமான் வருவாரப்பா. கண்டிப்பா பாசுபதம் தருவாரப்பா. கண்டிப்பாக நீ நினைத்தது நடக்கும். அப்பப்பா நீங்க இப்போ கிளம்புங்கப்பா. சிவபெருமான் வருகிற பொழுது நீங்க என்ன இருக்கணும் கூடாது? சிவ பூஜையில கரடி நுழையிற மாதிரி இருக்க வேண்டாம். என் தவம் கெடுவது போல தாங்கள் நடந்து கொள்ள வேண்டாம். சரி அப்பா, பாசுபதத்தை வாங்கிட்டு அப்படியே போயிடாதப்பா. எங்க வரணும்? இந்திர லோகத்து கொஞ்சம் வந்துட்டு போப்பா. யார் சொல்றது? இந்திரன். அப்பப்பா முதல்ல அவர் வரட்டும் அப்பா. அம்மையப்பர் வரட்டும் அப்பா. பாசுபதம் தரட்டும் அப்பா. பிறகு நான் இந்திர லோகம் வரேன்ப்பா. இப்ப நீங்க போங்கப்பா. யார் சொல்றது? அர்ஜுன பெருமான் சொல்றார். சொல்லி முடிச்ச உடனே அவர் புறப்பட்டார். புறப்பட்ட அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா அப்பதான் இங்க அர்ஜுனன் என்று சொல்லக்கூடியவன் தவம் செய்கிறார். அந்த தவத்தை யாரும் இன்னும் போய் சிவபெருமான இடத்துல சொல்லல. சிவபெருமானுக்கு தெரியலையான்னு கேட்கக்கூடாது. சிவபெருமானுக்கு தெரியாதுன்னு இல்லை, தெரியும். ஆனா இன்னும் தெரிய வேண்டியவங்களுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் சிவபெருமானுக்கு தெரிஞ்சா நல்லா இருக்குமேன்றதுனால இந்த உமை அம்மையார், பார்வதி அம்மையாருக்கு தோழிகள் இருப்பாங்க. அவங்க போய் ஒவ்வொரு பக்கமும் அந்த கைலாய மலையில அந்த இமயமலையில போய் பூ பறிச்சுட்டு வருவாங்க. சிவபெருமானுக்கு தினம் 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 வாசனை உள்ள மலர்கள், வாசனை உள்ள மலர்கள். அதுல ஒரு மலர் ஊமத்தம் பூ. உம்முன்னு இருக்கும். அப்படியே சும்மா ஊமத்தம் பூ உம்முன்னு இருக்குமா? பின்ன எப்படி இருக்கும்? ரொம்ப அறிவாளின்னு நினைப்பு. உம்முன்னு இருக்குன்னு சொல்லுவாங்கம்மா. தெரியாம சொல்லக்கூடாது எந்த விஷயத்தையும். ஊமத்தம் பூ யார் யாரெல்லாம் பார்த்துக்கிறீங்க? அது எப்படி இருக்கும்? வெள்ளையா நீட்டா இருக்கும். இந்த ஒளி அமைப்பு, ஒளி அமைப்பு கட்டுறாங்களே அந்த ஆரன் மாதிரி இருக்கும். அது உம்முன்னு இருக்கா? உம்முன்னு இருக்கிறது வாழைப்பூ. உம்முன்னுங்கிறதே வாழைப்பூ. உம்முன்னு இருக்கிறதுன்றதுல இன்னொரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஊமத்தம் பூ அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கு என்ன எதனால அது ஊமத்தம் பூ அப்படின்னா, நாற்றம் என்பது கையில தொட்டுட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு கூட அந்த நாத்தம் போகாது. என்ன நாத்தம்? ஊமத்தம் பூவை தொட்டுட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க ஒரு சோப் போட்டு 4 வாட்டி கழுவுனீங்கன்னா கூட அப்பயும் மோந்து பார்த்தா திருப்பி அந்த வாடை வரும். அந்த மாதிரி ஒரு நாற்றம் இருக்கும் அந்த பூவில். அவ்வளவு கசப்பு தன்மையா இருக்கும் அந்த பூ. கசப்பு ஒரு மாதிரி ஒரு நாற்றம் இருக்கும் அந்த பூ. ஆனால் பெரும்பாலும் நிறைய நான் சிவன் கோயிலில் பார்த்தா பூவுக்கு பதில் முள்ளு முள்ளாகுது பற்றியா, அந்த காயை தூக்கின்னு வந்து சிவபெருமான் மேலே வச்சுக்கிறாங்க. பாவம், சிவபெருமான் என்ன பண்ணுவாரோ தெரில. உண்டு தானே? அதுதான் பூவுன்னு நினச்சியே அதை கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. அது முள்ளு, ஓமத்தங்காய். அது என்ன காய்? ஓமத்தங்காய். அது முள்ளு முள்ளா இருக்கும். எப்படி இருக்கும்? முள்ளு முள்ளா இருக்கும். அந்த காயை தூக்கிட்டு வந்து சிவபெருமான் மேல வைக்க கூடாது.
நிறைய நான் பார்த்துருக்கேன். என்னத்துக்குமா வைக்கிறீங்க? ஊமத்தம் பூவுங்க, சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்ததுங்க. அது ஊமத்தம் பூ இல்லைம்மா, அது ஊமத்தம் காய் முள்ளு முள்ளாக இருக்கும், அதில் விதை இருக்கும். அது வெடிச்சாதான் அந்த ஊமத்தம் செடி முளைக்கும். இது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஊமத்தம் பூ என்பது வெள்ளை கலரில் இருக்கும். அதே மாதிரி ப்ளூ கலர்லேயும் ஒரு பூ இருக்கும், நீல கலரில் ஒன்று இருக்கும், வெள்ளை கலரில் ஒன்று இருக்கும். இந்த 2 கலரில் உண்டு. நான் பார்த்துருக்கேன், நான் பறிச்சிருக்கேன், இறைவனுக்கு சாத்தியிருக்கேன். அதே மாதிரி அது எப்படி இருக்கும்னா, அந்த காலத்தில் புனல் என்று சொல்லக்கூடியது கட்டுவாங்க தெரியுமா? அந்த ஒளி அமைப்பில் புனல் கட்டுவாங்க தெரியுமா? அந்த புனல் மாதிரி நீட்டாக இருக்கும். அந்த பூ இப்படி விரிஞ்சு இருக்கும். ஒரே அடுக்கு தான், 4 அடுக்கு 5 அடிக்காலாம் கிடையாது, ஒரே அடுக்காக தான் இருக்கும். அவ்வளவுதான், இவ்வளோ பெருசு அப்படி விரிஞ்சு இருக்கும். அது அவ்வளவுதானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் தொட்டிங்கன்னா நாற்றம் அப்படி இருக்கும், கசப்புக்குரிய ஒரு நாற்றம் இருக்கும் அதில். அந்த பூவை ஏற்றுக்கொள்ளுகிறார் சிவபெருமான், அந்த பூவை ஏற்றுகிறார். ஏன்? சிவபெருமானுக்கு என்ன கிடையாது? விருப்பு கிடையாது, வெறுப்பு கிடையாது, விருப்பமும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. அவர் வெறுத்த ஒரே ஒரு பூ தாளம்பூ. பொய் சாட்சி சொன்னதனால அதை வெறுத்தார், அவ்வளவுதான். ஆனா அதை கூட ஒரு தலத்தில் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வச்சுதான் இருக்கிறோம். எங்க அது? உத்தரகோசமங்கை. உத்தரகோசமங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடந்த உத்தரகோசமங்கையில் அந்த ஒரு தலத்தில் மட்டும், ஏன்னு கேட்டால் திருவண்ணாமலை தலம் தோன்றுவதற்கு முன்னதாகவே அந்த தலம் தோன்றிட்டது. அதுதான் சிவன் கோயில்ல முதல் கோயில், பூமியில் உள்ள முதல் கோயில். அதனால அந்த தலத்தில் மட்டும் வருஷம் 365 நாளும் தாளம்பூ சாற்றுவார்கள். இன்னைக்கு வரைக்கும் அது உண்டு. அங்கேயே முதல்ல பார்த்தீங்கன்னா தாளம்பூவோட சேர்த்து சில பூ கட்டி தான் கொடுப்பாங்க இங்கே சாத்துவதற்கே. நமக்கு தெரியாமல் கூட போய் அங்கே கொண்டு போய் சாத்தலாம், அது ஒன்றும் பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாது. தாளம்பூ சிவபெருமானுக்கு கிடையாதுன்னு. அதே மாதிரி இன்னொரு டைம் சிவபெருமானுக்கு சாத்துவாங்க. எப்போது? சிவராத்திரி. எத்தனாவது கால பூஜை? 3வது காலம். 3வது கால பூஜையில சிவபெருமானுக்கு தாளம்பூ சாற்றுவார்கள். அன்னைக்கு ஒரு நாள் அதற்கு பாவ விமோச்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது கால பூஜை செய்கிற பொழுது, தாளம்பூ சாற்றி வழிபாடு செய்கிற பொழுது அந்த தாளம்பூவுக்கும் விமோச்சனம். அதை நாம சாற்றுவதனாலே நம்மளும் ஏதேனும் தவறு பாவம் செய்திருந்தால் அந்த பாவத்திலிருந்து நாமும் விலகி கொள்ளலாம். அதுக்காக தான் அந்த தாளம்பூ என்று சொல்லக்கூடியது சாற்றுவது. இன்னொரு பூ ரொம்ப சிறப்புக்கு உரியது. யாருக்கு? சிவபெருமானுக்கு. தும்பைப்பூ. தும்பைப்பூ ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பூ. அந்த பெண் ஒரு தாசி. அந்த பெண் ஒரு தாசி பெண். அந்த பெண் தினமும் அந்த பெண்ணிடத்துல பல பேர் வந்துட்டு போவாங்க. அப்படி வந்துட்டு போகும் பொழுது அந்த பெண் ஒருவர் வந்துட்டு போனாங்கன்னா போய் குளிச்சுட்டு அவ அறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை போய் அழுது தொழுவா. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பதும் வேதம் 4னும் மெய்ப்பொருள் ஆவதும் நாதன் நாமம் நமச்சிவாயவே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குறிப்பது வேதம் 4லும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. நாதன் நாமம் நமச்சிவாயவே. நாதன் நாமம் நமச்சிவாயவே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பதும் வேதம் 4னும் மெய்ப்பொருள் ஆவதும் நாதன் நாமம் நமச்சிவாயவே. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றிடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து. நான் சொல்லல, வள்ளலார் சொல்றார். சுவாமியை பார்த்து வணங்குற பொழுது கண்ணில் இருந்து தண்ணி வரணுமா? அண்ணா நமக்கெல்லாம் பக்கத்து வீட்டில் வீடு கட்டிட்டாங்க 3 அடுக்கு, நான் இன்னும் கட்டவே இல்லை. பக்கத்து வீட்டில் 10 சவரம் வாங்கிட்டாங்க, நான் இன்னும் வாங்கவே இல்லை. பக்கத்து வீட்டில் பெரிய டிவி வாங்கிட்டாங்க, நான் இன்னும் அதுக்கு தான் நம்ம எல்லாம் அழுவுறமே தவிர எதுக்கு அழுறதில்ல? இறைவனை பார்த்து, அலங்காரத்தை பார்த்து, அபிஷேகத்தை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டு அரிய ஒரு பிறவி, மனித பிறவியை கொடுத்து 2 கரத்தை நன்றாக கொடுத்து ஒரு கரத்தில் உண்டு ஒரு கரத்தில் அலம்பி 2 கரமும் இறைவா உன் கண்ணு முன்னாடி உனக்கு முன்னாடி 2 கரமும் கூப்பி வணங்கத்தக்க கூடிய அரிய ஒரு பிறவியை கொடுத்திருக்கிறாயே. இப்பிறவி போனால் எப்பிறவி வாய்க்குமோ தெரியாதே. இப்பிறவியிலேயே துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றோ
ஒப்பிலேனாகினும் நின்னடைந்தேன். ஆனைக்கு நீ அருள் செய்தமையால் ஏய்ப்பு வந்து என்னை நலியும் பொழுது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானே என்று பெரியாழ்வார் சொல்லுவதற்கு ஏற்றார் போல அடுத்த பிறவியிலலாம் நம்மால என்ன பிறந்திருப்போன்னு தெரியாது, என்ன பிறந்திருப்போன்னு தெரியாது. எங்கள் வீட்டுக்கு எழுத்தாப்புல ஒரு நாய் வந்து குட்டி போட்டிருக்குது காரு கடியில். அவர் நான் சொன்னேன் கார் இப்போ எடுக்க போகிறீங்களான்னு. இல்லைன்னாரு. எடுக்காததுக்கு அது போட்டோமே போட்டுட்டு இருக்கிற குட்டியை ஏன் தருத்துறீங்கன்னு. அவர் துரத்தியதில் பயந்து போய் அந்த குட்டியை அது தர 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 தரன்னு இழுத்துட்டு போது வாயில் கடிச்சிட்டு அதில் 2 குட்டி செத்தே போச்சு.